வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்னேஷ் vlogs. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க, நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்னேஷ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஐஸ் பேல இருக்கும். ஐஸ் பே தானே, பிஏ. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. ஐஸ் பேல இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனை உங்களுக்கு நான் கீழே தரேன். ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா எல்லா ஃபிளேவரும் இருக்கும். வாட்டர் 10 ரூபால இருந்து 40 ரூபா முடியும் தான் அதிகபட்சமான ஐஸ்கிரீம். ஆனா மெயின் ஐஸ்கிரீம் என்னது? பிரியாணி. பிரியாணி ஒரு ஃபிளேவர் இருக்குங்க. என்னங்க ஒண்ணுமே புரியல. கேட்டவுடனே ஆடி போயிட்டு அசந்து போயிட்டேன். அந்த ஐஸ்கிரீம் நம்ம இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். அது இல்லாம நிறைய உங்களுக்கு நான் ட்ரை பண்றேன். வாங்க போவோம். உள்ள வந்தாச்சு. இதான் பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ். சைட்ல பாத்தீங்கன்னா என்ன ஒட்டி இருக்கு நான் கேட்டேன். உள்ள சாப்பிட்டு வச்சு ரிவ்யூ எல்லாம் நல்லா இருக்கு. அது இல்லாம இங்க சில பேர் பண்ற வேலை இருக்கு. ஆள் பேர் தான் எழுதி வச்சிருக்கீங்க. என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரி, ஓகே. அது இல்லாம பின்னாடி பாத்தீங்கல்ல ஆம்பியன்ஸ் பக்கா ஒட்டிருக்காங்க. இன்னும் அடுத்து நம்ம ரெண்டு பேரும் பிளேஸ் ஒட்டுவாங்க கேட்கல. சரி, ஓகே. இங்க நிறைய இருக்கு. நான் மெனு கார்டு உங்களுக்கு நான் போடுறேன். மெனு கார்டை பாருங்க. சூப்பரா இருக்கு. ஆம்பியன்ஸும் பக்காவா இருக்கு. இங்க எப்படி சொல்றேன்னா நல்லா இந்த பெரிய அந்த ஒரு ஹை கிளாஸ் உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. எல்லா ட்ரெண்டும் இருக்கு. பூமா பெட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில் செல்லம், அப்புறம் என்னென்னமோ எழுதியெல்லாம் ஒட்டியிருக்காங்க. நம்மளும் போகும்போது கொடுப்பாங்க நினைக்கிறேன். நம்மளும் வாங்கி எழுதி போவோம். நிறைய பேர் யாரு கூட வருவாங்க நீங்களே சொல்லுங்க. ஆளுங்க கூட வருவாங்க. நானு இவங்க கூட வந்து சாப்பிடறதுனால பொம்பளை சோக்கு மானம் கெட்ட போல. பரவாயில்ல. நீங்களே போக வேண்டியதானே ப்ரோ. ஆள் கூட்டிட்டு வந்து வியூ எடுக்க வேண்டியதானே, கிடைக்க வேண்டியதானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. எந்த கூப்பிட மாட்டோமா? அப்படின்னா அதையும் சொல்லுங்க. சரி சரி தலைவரே. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா எது எதுல பிரச்சனை வரும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கப்பா. எதுலப்பா பிரச்சனை வரும்? உனக்கு என்னப்பா பிரச்சனை? எது பிரச்சனை வரும்? நீ உன் வாழ்க்கையில எனக்கு எது பிரச்சனை? எது பிரச்சனை? காசுதான். காசு வேற. காசு இருந்தாதான் எல்லாம் பண்ண முடியும். எஜுகேஷன், படிக்கிறதுனால எல்லாமே பண்ண முடியும். சரி, நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதைய சொல்றதுக்கு தான் நான் வரேன். என்னோட பிரச்சனையை நீங்க கேளுங்களே. நான் வந்து ஹைட்டு 6'2". நைட்டு கட்டல் பத்தல, பிச்சுட்டு பத்த மாட்டேங்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே படுத்தா தலகாணி கழுத்துக்குள்ள போயிடுது. வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையா இருக்கு. கீழே படுத்துக்க வேண்டியதான். படித்தாலுமே செவுறு இடிக்குது. அந்த செவுருல ஒரு ஓட்டையை போட்டு காலை உள்ள விட்டுருங்க. பக்கத்து வீட்டுல டீ, வடை, காபி, போண்டா, பஜ்ஜி. ஓகே, பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்தாச்சு. இன்னும் நிறைய ஃபிளேவர் இருக்கு. எங்களால் அவ்வளோ திங்க முடியாது. தின்னோம்னா அப்புறம் நாகேஷ் மாதிரி இப்போ நானும் ஒன்றும் மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்கிறதா. இப்போதைக்கு என்கிட்ட மொத்தம் 8 ஃபிளேவர் இருக்கு. நான் என்னென்னு சாப்பிட்டு உங்களுக்கு நான் பக்காவா சொல்றேன். நீங்க வந்து பக்காவா நீங்க சாப்பிடலாம். ஓகே, நம்ம டேஸ்டிங்குள்ள வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி, எனக்கு இந்த வாசமே சத்தியமா சொல்றேன் பிரியாணி மாதிரி இருக்கு. இவன் மேல சத்தியமா சொல்றேன் பிரியாணி தான். இவன் நாளைக்கு செட்டால எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பிரியாணி மாதிரி இருக்கு. ஸ்ட்ராபெரி அதுக்கு மேல இருக்கு. பிரியாணி தான். ஸ்ட்ராபெரி தான். பிரியாணி தான். சரி, ஓகே விடுங்க. பிரியாணி தான். பிரியாணி தான். பிரியாணி தான். சத்தியமா பிரியாணி மாதிரி இருக்கு. அப்படியே பிரியாணி மாதிரி இருக்கு. ஆனா பிரியாணி மாதிரி அந்த காரம் இனிப்பெல்லாம் இல்லை. சரி, காரமாலாம் இல்லை. ஐஸ்கிரீம் தான். ஆனா பிரியாணி ஃபிளேவர் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. இப்படின்னு தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வேஸ்டா போயிடும். இப்ப நான் இது 3 வார்த்தை கண்டுபிடிப்பேன். சாக்லேட். மிலிட்ரி போன ஜென்மத்துல மிலிட்ரி நாயா போறது. சாக்லேட் இல்லையா? சரி, என்ன சாக்லேட்? சாக்லேட் நிறைய சாக்லேட் இருக்கு. டைரி மில்க் இருக்கு, இருக்கு. இது என்ன நீ கண்டுபிடி பார்க்கலாம். 3 கண்டுபிடி. தெரியாது. நான் போன ஜென்மத்துல நாயா போனதோண்டா. பவுண்டி. அந்த அக்கா பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா சொன்னேன். இது என்ன? இது என்ன தெரியுமா? ஐஸ். சாமி நக்கல்யா அவனுக்கு. சாமி இதுக்கு பெரிய கமெண்ட் ப்ரோ. லெமன் கூட வந்து பார்க்கறேன். ஐஸ். நான் சாப்பிட்டு பார்த்தேன். வேற லெவல் மேங்கோ ஃப்ளேவர். நீ சாப்பிடியா? என்ன ஒரு 2 நாள் பல்லு விளக்கல. அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை. வேற மாதிரி
ஃபுல்லுமே இதுல இருந்து நம்ம தமிழ் பேசவே கூடாது, ஃபுல்லு இங்கிலீஷ் மட்டும்தான் பேசணும். ப்ரோ நோ ப்ரோ, இங்கிலீஷ் ஒன்லி இங்கிலீஷ். கீப் இட் இட் பேப்பர் ப்ளீஸ். ஒய் யூ ஆர் ஒலிகிஃபையிங்? ஒலிகிஃபையிங் இட்ஸ் நாட் நெசசரி ப்ரோ. திஸ் இஸ் நெசசரி ஒன்லி. வண்டர்ஃபுல். எனக்கு ஒரு மீம் ஞாபகம் வந்துச்சு. இட்ஸ் வெரி நைஸ் ப்ரோ. ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? வெரி நைஸ். வெரி நைஸ். அதுக்கு மேலே ஒரு 2 வார்த்தை பேசு. இட்ஸ் தொண்டைக்குள்ள இறங்கி போயிங். இட்ஸ் கோயிங் டு சில் ஒன்லி. இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஹார்ட். இட்ஸ் ட்ராவல் டு தி அவர் இன்டெஸ்டைன், கோயிங் டு லங்ஸ். அதுக்குள்ள கிட்னி போயிடுச்சா? கோயிங் டு கிட்னி, அப்புறம் அவ்வளோதான். அவுட் கோயிங். மார்னிங் இஸ் கமிங். இருக்கட்டும். நெக்ஸ்ட் ப்ரோ ஃபுல்லா சாப்பிடுங்க ப்ரோ. சத்தியமா நல்லா இருக்கு. எனக்கு எதுவுமே இங்க பிடிக்கலன்னுலாம் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்று சாப்பிட இன்னொன்னு பெட்டரா தெரியுது. இன்னும் அவளுக்கு நல்லா இருக்கு. யூ கண்டினியூ. நான் அப்படியே கிளம்புறேன். யூ கண்டினியூ. போன வீடியோ பார்த்துருப்பீங்க, இதே தான் பண்ணிட்டு அந்த பூனையை ஒருத்தன் அவன் நீ வரல வந்திருந்தா இந்த டப்பால் போட்டு அவன் அடைச்சி வைப்பான். அவன் நீ வரல ஏதோ அடுத்து அடிங்க ப்ரோ. பிரியாணி பை ஒன் கெட் ஒன் விட்டு அடிங்க மங்கம். இப்போ நீங்கள் இது இங்கிலீஷில் நீங்கள் ரிவ்யூ சொல்கிறீங்க, சொல்லுங்க. அப்போ நீங்க தான் சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட். சாரி இங்கிலீஷ் மிஸ், சாரி இங்கிலீஷ் மேம். உங்கள் இங்கிலீஷ் நான் கொலை பண்ணுறேன், மன்னிச்சுங்க. உங்கள் கையை காலாக நினச்சி நான் இது பண்ணிக்கிறேன். மிஸ் மொஜிட்டோ added with lemon. It's based on the water ice cream. It's very excellent taste and your structure is very beautiful bro. And the next பார்த்தீங்கன்னா I am must watch. ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு என்னையா சொன்னோம்? பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இங்கிலீஷ் பிடிச்சிருக்குன்னா ஐ லைக் ஒரு ஆள் ஐ லைக் அண்ட் மோஸ்ட் ஐ லைக் அண்ட் பிரியாணி ஃப்ளேவர் அண்ட் பிஸ்கா ஃப்ளேவர் மை ஃபேவரட். சாக்லேட் சாரி பட் நட்டர்லாவா? ஐயா நான் நியூட்ரலா சத்தியமா என் வாழ்க்கை நான் சாப்பிட்டதே கிடையாது. வேற மாதிரி ஸ்டீம் நான் சாப்பிட்றேன், அடிச்சுக்கவே முடியாது. இது கூட பிஸ்காஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது நல்லா இருக்கு. ஆனா இந்த காத்துல எனக்கு பிஸ்காஃப் வெள்ளு தொட்டுருச்சு. பிஸ்காஃபுக்கு 5க்கு 5, பிரியாணிக்கு 5க்கு 4.5. தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் வந்து நியூட்ரலாக்கு 5க்கு 3.8. இந்த இது மொஜிட்டோ 5க்கு 4. சத்தியமா சூப்பரா இருக்கு. 3 hours later. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமா சாப்பிட்டு அடிச்சு நவுத்தியாச்சு. இனிமே பார்த்தா அந்த டேஸ்ட், சில டேஸ்ட் நெஞ்சிலையும், சில டேஸ்ட் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே, இங்க நான் சொன்னல அந்த ஸ்டிக்கி நோட்டுன்னு, அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொடுத்துருக்காங்க. இங்க நான் வந்து எழுதி நான் இங்க ஒட்டுறேன். நீங்க யாரும் வந்தீங்கன்னா நீங்க அதை எழுதி சரி அது நீங்க போட்டோ எடுத்து எனக்கு நீங்க டேக் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம எழுதுவோம். ஐயோ, விக்னேஷ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பெஸ்ட், நான் சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இங்க எழுதுறேன். நீங்களே வந்து அவங்க ட்ரை பண்ணாலும் இல்லை, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று பிடிக்கலாம். ஆனா இங்க நிறைய இருக்கு. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபர்ஸ்ட், அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில தான் ஹார்டின் இல்லை, அட்லீஸ்ட் இந்த ஸ்டிக்கி நோட்லயாச்சும் ஹார்டின் இருக்கட்டும். கமான் கைஸ், ஹார்டின் உள்ள கலர் அடிக்கணும். வேற ஏதாவது கலர் ஸ்கெட்ச் எல்லாம் இருக்கா? சரி ஓகே, நீங்க இதுல கொடுங்க. ஐயா நீங்க இவ்வளவு ஓப்பனா சொல்ல வேண்டாம். பிஸ்காஃப் செகண்ட் ஒரு ஹார்டின் பிரியாணி புளியா யோன். நான் இந்த காலத்துக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த மாதிரி ஆட்டின் புளியற என்னை மாதிரி ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெண்களே அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சீங்கன்னா நீங்க இங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நான் வேற ஏதாவது சொல்ல வரணும்னு நினைச்சீங்க, சொல்ல மாட்டேங்க, நான் மாட்டிப்பேன்ல அப்படிங்க. என்னன்னா வாங்கலாம். பிஸ்காஃப் சரி, பிரியாணி வந்து என்னோட ரேங்க்ல 2. 3வது பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த இது ஸ்ட்ராபெரி வேற ஸ்பெல்லிங் தெரியுது, நான் போடுறேன். ஐயா ஸ்பெல்லிங் சத்தியமா தெரியல, நீங்க யாரா இது பண்ணலாம். அப்புறம் மறுபடியும் இங்க நம்ம எழுதுறோம். கமான், இங்க நம்ம என்ன எழுதுறோம்னா அன்பார்ந்த கப்புள்ஸ் அவர்களே
அன்பார்ந்த கப்பல்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இல்ல ஒன்று நான் தெரிவிக்கிறேன். வந்தால் சாப்பிட மட்டும் செய்யவும். உங்கள் பெயரை எழுத வேண்டாம். கையெழு ப்ரோ. Please cooperate for singles. Please cooperate for singles. Please. Okay. Thank you. ஐயா பசங்க இந்த இடத்துல இருக்கு. நான் தான் என்னடா எழுத மாட்டேன்னு பார்த்தா ஒற்றை இடத்துல இருக்கு. ஐயோ, இது மாதிரி தற்கொலையெல்லாம் டேக் பண்ணுங்க. மறுபடியும் அப்படியே வேறு காப்பி அடிங்க. அப்படியே எக்ஸாம் பழகிடுச்சு. A few moments later. ஓகே, ஒரு காப்பி அடிச்சாச்சு. இது நம்ம எங்க ஒட்டுறோம்னா நம்ம வாழ்க்கையில தான் மேல போவோமான்னு தெரியல. அட்லீஸ்ட் சொலுத்துதாச்சும் நம்ம மேல போறோம். அப்புறம் இது நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம இது நீங்க எடுத்து tag பண்ணுங்க. மேல எங்கேயாவது இங்க மேல எழுதிட்டு இருக்க வந்தோடனே நீங்க ரைட் சைட் இங்க நீங்க எடுத்து நீங்க டேக் பண்ணலாம். இந்த இடத்துல இங்க வந்து நீங்க எடுத்து நீங்க டேக் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். நாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு நாங்க எழுதி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க அதை எழுதி கீழே ஐடி எழுதி இருக்கு. நீங்க அதுல நீங்க டேக் பண்ணி போடலாம். அந்த ஐயோ சொன்ன மாதிரி இல்லையா இது. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம்? இதுதான் வாழ்க்கை. ஒரு செகண்ட்ல நம்ம மேலே இருக்கலாம், அந்த செகண்ட் குப்பையில இருக்கலாம். இது சமாளிக்க வேண்டியது. கேட்டுக்கோங்க. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். ஓகே கைஸ், சொரியல பத்தினா நம்மளும் எல்லாமே நம்ம வாங்கி பங்கமா சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ஸ்ட்ராபெரி தான். ஸ்ட்ராபெரியா? எனக்கு பாத்தீங்கன்னா அந்த இது பவுண்டி பங்கமா இருந்துச்சு. வாங்கிக்கிறேன். சத்தியமா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரேட்டும் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கு. உள்ள ஆம்பியன்ஸும் பங்காவா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம், தரம் பண்ணலாம். ஆனா இப்பவும் சொல்றேன், காதலர்களே கம். ஓகே, எங்களை மாதிரி சிங்கிள்ஸ் வாழ்க்கையில வாங்க. அவ்வளோ எழுதி வச்சுக்கிறீங்க. என்னடா உங்களுக்கு ஏன்டா நீங்க காதல் பண்ணீங்கன்னா பண்ணுங்கடா. இன்ஸ்டா ரீல்ஸ்ல பண்ணுங்க, போஸ்ட்ல பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அங்க மட்டும் ஏன்டா வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி ப்ரோ, அங்க மட்டும் வந்து ஏன் பண்ணணும்? ஓகே ஓகே, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் மாதிரி திருப்பி போடுறேன். நான் அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது நான் மற்றும் எங்கள் நண்பன். நானே சொல்லி உங்கள் நண்பன்.